ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வறுத்த வேர்க்கடலையை லைட்டாக மிக்சியில் போட்டு திரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி திரிச்சுக்கோங்க, ரொம்ப நைஸாக திரிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த 3/4 கப் சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம். பேன் ஹீட் பண்ணிவிட்டு இந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சுகர் கருக ஆரம்பிச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சுகர் இது மாதிரி லைட்டாக மெல்ட் ஆகி வரும். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கு. இது நல்லா ஃபுல்லாக எல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆன உடனே கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆனாலுமே டேஸ்ட் கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி லைட் ப்ரௌன் ஆனதுமே நம்ம திரித்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை இதோட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை இதில் சேர்த்ததுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோன்னா இது கெட்டியாயிரும். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒழுங்காக வராது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா ஒன்று சேர்ந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். அந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அவ்வளோதான், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓவர் குக் பண்ணாமல் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் வச்சு நம்ம இந்த ஸ்வீட்டை மெல்லிசாக திரட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி அளவுக்கு மெல்லிசாக திரட்டணும்னு இல்லை, அதை விட கொஞ்சம் கனமாக திரட்டினாலே கரெக்டாக இருக்கும். இப்போ ஹீட்டாக தான் இருக்குது. இந்த டைம்லையே நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கட் பண்ண வராது. ஸோ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது நல்லா செட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா சூப்பராக செட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், உடச்சி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற சிம்பிளான 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் இது உரல் ஷேப்பில் கிடைக்கும். 90s கிட்ஸோட ஃபேவரட் ஸ்வீட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.